முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களோடு நிகராக நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்தார். இந்த விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்பில் அமலாக்கத்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் அனைத்தும் முன்னுக்கு பின் முரணானவை, அந்த ஆதாரங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மேலும் செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக இல்லை, நீண்ட காலம் சிறையில் இருக்கக்கூடிய அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், நீதிமன்றம் விதிக்கக்கூடிய எந்த நிபந்தனையும் ஏற்க தயார் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமலாக்கத்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், இந்த வழக்கு தொடர்பான எந்த ஆதாரத்தையும் திருத்தவில்லை என்ற ஒரு முக்கியமான வாதமானது முன்வைக்கப்பட்டது. மேலும் அவர் அமைச்சராக இல்லாவிட்டாலும் கூட அவர் செல்வாக்கான நபர் தான். அவர் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்ததால் தான் அவர் ஜாமீன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதை அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவர் எவ்வளவு செல்வாக்கானவர் என்பது தெளிவாகிறது என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சாட்சிகள் அச்சுறுத்தப்பட மாட்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த மனு மீதான தீர்ப்பை கடந்த 21ஆம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் நாளை காலை 10:30 மணிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது தீர்ப்பளிக்க இருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.